தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக மெனக்கிடுவீங்க. கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். ஒரு சொத்து பத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பீடில் போகல. ஏன்னா குரு வக்கரமாகவும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2, 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்கலாம், பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். தேவையில்லாத ஒரு யாரோ இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க எதாவது புலம்புறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கன்வின்சிங்காக போங்க, அதுதான் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது குழந்தை ஏதாச்சும் குழந்தை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லைன்னா இப்போ குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதம். கொஞ்சம் செலவில் ஆகும் சில பேருக்கு, இப்படி எல்லாமே செலவு. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் அதுக்கான அலைச்சல் இருந்தாலும் சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் உடம்பு ஏதாச்சும் ஒரு மாதிரி படுத்தினா உடனே செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான புதன். 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக தட்டி போன கல்யாணம் இப்போ பேசி முடியிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சந்திரன். 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 8லே இருக்கும்போது கொஞ்சம் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ விடும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது ஏதாச்சும் ஆன்மீக சுற்றுலா, பிரயாணம் போகணும், வெளியில் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்காக அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன், 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கான லோன்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போவீங்க. ஸோ எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான செவ்வாயும் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.